இந்தியா ஜப்பான் வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்து ஜப்பான் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல். இந்தியாவிற்கு முதல் புல்லட் ட்ரெயின் பற்றி ஜப்பான் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் மோடி திட்டவட்டம். கனிமங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்தும் விவாதிக்க உள்ளதாக தகவல். வரும் 31ஆம் தேதியன்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பிரதமர் மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு இடையே இரு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு கடைசி நேரத்தில் அமெரிக்காவுடன் நடத்த இருந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை ரத்து செய்தது ஜப்பான். அமெரிக்காவில் $550 பில்லியன் முதலீடு செய்து வர்த்தக உடன்பாடு எட்டும் முயற்சி ஒத்திவைப்பு. சீனாவில் பிரதமர் மோடி பங்கேற்கும் SCO உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பங்கேற்கின்றனர். பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா வரி விதித்துள்ள சூழலில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களை ஒரே அரங்கில் ஒருங்கிணைக்கிறார் சீன அதிபர் ஜின்பிங். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பின் தாக்கம் குறைந்த காலமே நீடிக்கும் என மத்திய வர்த்தக அமைச்சகம் தகவல். நாட்டின் ஏற்றுமதியை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருவதாகவும் விளக்கம். அமெரிக்காவுடன் நிலவும் வரி தொடர்ந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். வரி விதிப்பின் தாக்கம் கடுமையாக இருக்க வாய்ப்பில்லை என்பதால் ஏற்றுமதியாளர்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். ஜம்முவில் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகள், கடைகள் உள்ளிட்டவை மோசமான சேதம். கார், பைக் உள்ளிட்ட வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு ஆங்காங்கே சிதறி கிடக்கும் காட்சி. ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் வெள்ளம் பாதித்த இடங்களில் மீட்பு பணிகள் தீவிரம். பாய்ந்தோடும் தண்ணீருக்கு நடுவே இருபுறமும் மரக்கட்டை அமைத்து பாதுகாப்பாக மீட்கப்படும் மக்கள். வெள்ளத்தில் சாலை பாதிக்கப்பட்டதை சீரமைக்கும் பணி நடப்பதால் 2வது நாளாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடல். போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சரக்கு வாகனங்கள். ஹிமாச்சல பிரதேசத்தில் கனமழை காரணமாக குல்லு சுங்கச்சாவடியை சூழ்ந்த வெள்ளம். மணாலி நெடுஞ்சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து முடக்கம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஜம்மு மற்றும் பஞ்சாபில் தொடர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வரும் விமானப்படை வியாழக்கிழமையன்று 190 பேருக்கு மேல் மீட்டுள்ளதாகவும் 6750 கிலோ நிவாரணப் பொருட்கள் விநியோகித்துள்ளதாகவும் தகவல். ஆம்பூர் கலவர வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 22 பேருக்கும் சிறை தண்டனை அறிவிப்பு. 2 பேருக்கு 14 ஆண்டுகளும் 6 பேருக்கு 7 ஆண்டுகளும் எஞ்சியவர்களுக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரையும் சிறை தண்டனை. கடந்த ஜூன் 15ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் இணையதளத்தில் வெளியானது. தேர்ச்சி பெற்றவர்கள் டிசம்பர் மாதம் நடைபெறும் குரூப் 1 முதன்மை தேர்வு எழுத தகுதி பெற்றனர். திருச்சியில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பைபிளை சரியாக படித்துவிட்டு வாருங்கள் என்று சீமானிடம் வாக்குவாதம். மதங்களுக்காக கட்சி நடத்தவில்லை, தமிழர்களுக்காக கட்சி நடத்துவதாக சீமான் விளக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் ராஜகோபுரம் முன் வணிக வளாகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு. கோயிலுக்கு அருகில் எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். விஜய் மீது புகார் அளித்த இளைஞர் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அரசியல் பிரமுகருடன் விசாரணைக்கு ஆஜரானார். அடையாளம் தெரியாத எண்களில் இருந்து செல்போனில் தனக்கு மிரட்டல்கள் வருவதாக குற்றச்சாட்டு. கனடாவுக்கான இந்தியாவின் தூதராக தினேஷ் கே பட்நாயக் நியமனம். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு மேம்பட்டுள்ள நிலையில் 9 மாதங்களுக்கு பிறகு புதிய தூதரை நியமித்தது மத்திய அரசு. இந்தியாவில் முதன்முறையாக பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை 1 கோடியை கடந்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு. பள்ளிக் கல்வியின் அனைத்து நிலைகளிலும் இடைநிற்றல் விகிதமும் குறைந்துள்ளதாக விளக்கம். மும்பையில் பிரசித்தி பெற்ற லாக்பக்ஷா ராஜகணபதியை தரிசித்த NDA துணை ஜனாதிபதி வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரும் தனது குடும்பத்தினருடன் சென்று வழிபாடு.
உக்ரைன் தலைநகர் கீவ் மீது இரவு முழுவதும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்ததாக அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல். நகரம் முழுவதும் குடியிருப்புகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் மீது வெடிகுண்டுகள் விழுந்து வெடித்ததில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். ஆர்பிட்டர் என்ற புதிய மின்சார இருசக்கர வாகனத்தை அறிமுகம் செய்தது டிவிஎஸ் நிறுவனம். ஒரு சார்ஜில் 158 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய வகையில் நகர்ப்புற பயணத்துக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். செப்டம்பர் 7ஆம் தேதி மதுரை மீனாட்சியம்மன் கோயில் மற்றும் உபகோயில்கள் நடை சாத்தப்படும். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக நிறைவு விழாவான மண்டல அபிஷேகம் கோலாகலம். 48 கால யாகசாலை பூஜையை நிறைவு செய்து புனித நீர் தெளித்த வேதாச்சாரியர்கள். நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 3ஆம் தேதி வரை மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல்.